காலத்திலே நம்முடைய பகுதியை எல்லாம் இந்த பகுதியிலிருந்து கொல்லமறையிலும் திருவிதாங்கூர் என்று சொல்வோம். நம்முடைய பகுதியை தென் திருவிதாங்கூர் என்று சொல்வோம். இந்த திருவிதாங்கூர் மூட பழக்க வழக்கங்களிலும் அறியாமையின் இருளிலும் அதிகமாக இருந்தது. அதிக மூட பழக்க வழக்கங்களும் அறியாமையும் அதிகம் இருந்தது இந்த தென் திருவிதாங்கூர். ஆகவே இந்த திருவிதாங்கூரை இப்படி சொல்வார்கள், பேய்களின் நாடு என்று சொல்வார். இது வரலாறு. ஆனால் அப்படிப்பட்ட இந்த நாட்டில், இந்த நாகர்கோயில் பிராந்தியத்திலே மிஷனரிகளுடைய கல்வி பணியினாலே இன்று தென் திருவிதாங்கூர் உயர்ந்து நிற்கிறது. நம்முடைய தமிழகத்திலே 100க்கு 100 கல்வி அறிவு பெற்ற மாவட்டமாக இன்று கன்னியாகுமரி மாவட்டம் உயர்ந்து நிற்கிறது என்றால் மிஷனரிகளுடைய கல்வி பணியும் நற்செய்தி பணியும் சமுதாய பணியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சார்லஸ் மீட்டையர் நாகர்கோயிலே வாழ்ந்த மக்களுக்கு கல்வி கொடுக்கவும் புத்தி கூறவும் சார்லஸ் மீட்டையர் என்ன செய்தார் என்றால், ஆசிரியர்களை உபதேசிகளை உருவாக்குவதற்காக தான் வாழ்ந்த அந்த இல்லத்திலே 1819 ஆண்டிலே செமினரி என்று ஒன்றை, இறையியல் பள்ளி என்று சொல்லலாம், ஒன்றை உருவாக்கினார். எதற்காக என்றால், இந்த இடத்திலே வாழ்ந்த மக்களுக்கு கல்வியை புகட்டுவதற்காக ஆசிரியர்களை உபதேசிமாரை உருவாக்குகின்ற பணிக்காக அந்த பள்ளியை துவங்கினார். முதலிலே 10 பேர் சேர்ந்து படித்தார்கள். இங்கு படித்த மாணவர்கள் உயர்கல்வி பெற்றுக்கொள்வதற்காக இவர்களை தஞ்சாவூருக்கு அனுப்பி பயிற்றுவித்தார்கள். இதையெல்லாம் செலவினங்களை எல்லாம் இந்த மிஷனரிகள் எடுத்துக்கொண்டார்கள். இந்த செமினரியில படித்து உயர்கல்விக்கு தகுதி அடைந்த தேவபுரம், மோசஸ் ஆகியவர்களை உயர்கல்விக்காக தஞ்சாவூருக்கு அனுப்பினார்கள் என்று நம்முடைய வரலாறு சொல்கிறது. சார்லஸ் மீட்டையருடைய மனைவி திருமதி ஜொஹன்னா செலஸ்டினா மீட் அவர்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்த முதல் பெண் மிஷனரியாக இருந்தார்கள். ஜொஹன்னா மீட் அவர்களுடைய ஆலோசனையின்படி 1819 ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இந்த செமினரியாக இருந்த இந்த பள்ளிக்கூடத்தை தங்கும் விடுதி பள்ளியாக, அதாவது உண்டுரை பள்ளியாக, போர்டிங் ஸ்கூலாக இந்த சார்லஸ் மீட்டையர் மாற்றினார். தற்போதுள்ள நியூஃபோர்ட் தெருவிலே அந்த பள்ளிக்கூடம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த போர்டிங் ஸ்கூலில் தமிழ், ஆங்கிலம், தமிழ், சமஸ்கிருதம், இன்னும் மலையாளம், கிரீக் போன்ற மொழிகளெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டதாகவும், அதோடு கூட கணிதம், வானியல், விஞ்ஞானம், பொது அறிவு போன்ற பாடங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. இதுதான் இந்த போர்டிங் ஸ்கூல் தான் திருவிதாங்கூரிலே தொடங்கப்பட்ட முதல் ஆங்கில வழி கல்வி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் என்று சொல்லப்படுகிறது. இந்த பள்ளிக்கு அருகாமையிலே ஒரு பெரிய புளிமரம் நின்றதாம். ஆகவே அந்த பள்ளிக்கூடத்தை புளிமூட்டு பள்ளி என்று நாகர்கோயில் மக்கள் அழைத்ததாக இந்த நாகர்கோயில் பட்டணத்தினுடைய வரலாறு சொல்கிறது. இந்த விடுதியிலே தங்கி படிக்கின்ற பள்ளிக்கூடத்திலே 30 மாணவர்கள் தங்கி படித்தார்கள். மற்றவர்கள் டே ஸ்காலர்ஸ் என்று சொல்லுவோமே, அவர்கள் பகல் நேரத்திலே வந்து அவர்கள் பயின்று கொண்டு இருந்தார்கள். இவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க கிறிஸ்டியன் பிள்ளை, ராயன் பிள்ளை, ஞானோதயம் என்பவர்களை 3 பேரை தஞ்சாவூரிலிருந்து கோலப்பையர் இந்த பள்ளிக்கூடங்களிலே பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க ஆசிரியர்களை அனுப்பினார்கள் என்றும் வரலாறு சொல்கிறது. இந்த செமினரி பள்ளி, உண்டுரை பள்ளி, இவருடைய வளர்ச்சிகளை எல்லாம் சார்லஸ் மீட்டையர் கண்டபோது மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். மக்களிடத்திலே நல்ல வரவேற்பு இருந்தது. 1820ஆம் ஆண்டு அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், நாகர்கோயில் பிராந்தியத்திலே வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று சார்லஸ் மீட்டையர் என்ன செய்தார் என்றால், மிஷன் வளாகத்திலே ஒரு பள்ளிக்கூடத்தை துவங்கினார். ஆனால் அது மிஷன் வளாகத்திலே இருந்தபடியினாலே
மற்ற மதஸ்தவர்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே வந்து கற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டினார்கள். அந்த சார்லஸ் மீட்டையருடைய பெருந்தன்மையை பாருங்க. கிறிஸ்தவர்களுக்கோ இவர்களுக்கு நம்பி வந்தவர்களுக்கோ கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்ல. இந்த நாகர்கோயில் பிராந்தியத்திலே உள்ள அனைத்து மக்களும் கல்வி அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மற்ற மதஸ்தவர்கள் இங்கு வந்து கல்வி கற்றுக்கொள்ள தயங்கினபடியினாலே இந்த பள்ளிக்கூடத்தை அவர் மக்கள் அதிக நடமாட்டமாக இருந்த வடசேரிக்கு அருகாமையிலே, வடசேரி சந்தைக்கு அருகிலே மாற்றினார் என்று வரலாறு சொல்கிறது. அதற்கு கடைத்தெரு பள்ளி, பசார் ஸ்கூல் என்று சொன்னார்கள். அந்த இடத்திலே பள்ளிக்கூடம் துவங்கப்பட்ட போது அநேக மக்கள், முஸ்லிம் சகோதரர்கள், இந்து சகோதரர்கள், இன்னும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினர், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் போய் அங்கு கல்வி கற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஜொகனா மீட் அம்மையார் மகளிருக்கு, பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டார். அந்த காலத்தில் இங்கே ஒரு மூடப்பழக்க வழக்கம் இருந்ததாம். என்னவென்றால், இந்த பெண்கள் கல்வி கற்றால் அவர்கள் விதவை ஆகி விடுவார்கள் என்று ஒரு மூடப்பழக்கம் இங்கே இருக்கிறதாம். வரலாறு படித்த போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பெண்களை அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப மாட்டார்களாம். மீட்டையர், ஜொகனா மீட்டையர் பல முயற்சிகளை எடுத்தார், பலன் இல்லை. கடைசியாக உபதேசிமார்கள், இன்னும் ஆசிரியர்களுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகளை மாத்திரம் அந்த இடங்களிலே கல்வி கற்க அவர்கள் ஏற்பாடு செய்து, இந்த பிள்ளைகளுடைய, பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட முன்னேற்றங்கள், அறிவிலும் நாகரிகத்திலும் அவர்கள் முன்னேற்றம் அடைவதை கண்ட மற்றவர்களும் தங்களுடைய பெண் பிள்ளைகளை எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினார்களா. அந்த பள்ளிக்கூடம் தான் திருவிதாங்கூரிலே முதலாக பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம். திருவிதாங்கூரிலே முதல் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடம் அதுதான் என்று டதி மேல்நிலை பள்ளியாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அருட்பணி, கர்த்தருடைய அருட்பணியினாலே இந்த நாகர்கோயில் பிராந்தியம் பெற்றுக்கொண்ட வாழ்வு, மேன்மை, இவைகளையெல்லாம் எண்ணி நாம் ஆண்டவருக்குள்ளாக மகிழவும், ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாகவும் இருக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம்.